ஒரு குட்டி கதை. ஒரு அம்மா ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையன் மாது அப்படின்னு போயிட்டான். பையனோடைய வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஊருக்கு ஒரு குரு வந்திருந்தார். அவங்க கிட்ட இந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. இந்த பையனுக்கு குருமார்கள் மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. குரு முன்னாடி போய் நின்றுட்டு, யார் நீ, என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ சொன்னா நான் என்னோட கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுருவேனா, உடனே இந்த கெட்ட பழக்கமெல்லாம் என்னை விட்டு போயிடுமா, இல்லைதான் மாறிடுமா, நீ என்ன அவ்வளவு சக்தியா உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குரு சொன்னாராம், ஏன்பா, நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே நீ இவ்வளவு கேள்வி தெளிவாக கேட்குறியே, இந்த தெளிவு நீ மது பின்னாடி போகும் பொழுதும் மாது பின்னாடி போகும் பொழுதும் நீ கேட்டிருந்தேன்னா இதிலிருந்து நீ தப்பிச்சிருப்ப தானே. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, ஆனால் நீ என்னை பார்த்தோன்னே ஒரு தெளிவு பிறந்துருச்சு பார்த்தியா, அப்போ நானே தெளிவு. உனக்கு வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகவும் குருவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாராம். குரு நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எல்லாமே ஒன்றுமே இல்லை, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், அதை நீ உணரணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க இங்கே நம்ம பிரபஞ்சத்தில் உதிச்சிருக்கக்கூடிய மாபெரும் கடவுள். நன்றி.